அனைவருக்கும் வணக்கம். நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி. அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்களின் அன்பான வரவேற்புகள். இன்றைக்கு மதுரையில் இருந்து ஒரு நேயர் கேட்டுள்ள கேள்வி. அது ஒரு வித்தியாசமான கேள்வி. அதாவது, நாம் பிறந்த நட்சத்திரத்தை பார்க்க முடியுமா என கேட்டுள்ளார். பொதுவாக நட்சத்திரம் என்பது ஒரு பிரகாசமான தனிப்பட்ட நட்சத்திரம் அல்ல, பல நட்சத்திரங்களின் கூட்டம் என்பர். சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் உள்ளதோ அதை பிறந்த நட்சத்திரம் என்பர். சயின்டிஃபிக் டெலஸ்கோப் மூலமாக பார்க்கலாம். இது எனது கருத்து. ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்கள் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என பார்க்கலாம். வணக்கம். நான் மயிலாடுதுறையிலிருந்து திரிபுர சுந்தரி. சாமன் சாசா அஸ்ட்ரோ சேனலில் நமது நிகழ்ச்சிகளை பார்த்து ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். இது மாதிரி ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு நான் அஸ்ட்ரோனாமர் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி விண்மீன்களை, கிரகங்களை நம்ம பூமியிலேருந்து பார்க்குறதுக்கு ஏதாவது வழிகள் உண்டா அப்படின்னு கேட்டேன். அவர் அதுக்கு ஒரு எளிய வழியாக என்ன சொன்னார்னா, ஸ்டெலரியம் அப்படின்ற ஒரு ஆப்பும் ஸ்கை மேப் அப்படின்ற ஒரு ஆப்பும் இருக்குது. அந்த ஆப் மூலமாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு அதுக்கு ட்ரை பண்ணேன். அதில் என்னென்னா, நம்ம ஓப்பனில் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோம்னா ரொம்ப கிளியராக இந்த வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள், கிரகங்கள் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அப்போது எனக்கு திடீர்னு ஒரு டவுட்டு, என்னடா நம்ம ஒரு டப்பா செல் வச்சுக்கிட்டு தானே இருக்கோம், இதில் அவ்வளோ தூரத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரங்களும் அந்த கிரகங்களும் எப்படி அது ஃபோக்கஸ் ஆகுது, நம்மளை யாராவது ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கேமராவையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஓப்பன் பண்ணால் திரும்பவும் வருது. அப்போ இதில் என்ன அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணி பார்த்தோம்னா, ஏன்னா என்னுடைய ஃபோன் எப்படின்னா, உலக அழகிகளையே படம் எடுத்தால் கூட ஆதிவாசிகள் மாதிரி தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு கேமரா வச்சுக்கிட்டு தான் நான் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த கேமராவில் உள்ள செல்லில் இப்படி வருது அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு. அப்புறம் போய் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன்னா, இது ஜிபிஎஸ்சில் தான் ஒர்க் ஆகுது, கேமராவில் ஒர்க் ஆகலை. அதனால் நீங்கள் எந்த வகையான செல்லு வச்சுருந்தாலும், இல்லை ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தா, எது வச்சுருந்தாலும் அதில் வருது, இந்த மேப்பில் வருது. அதனால் நீங்கள் போய் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் நம்ம பிரபஞ்சத்தை, இந்த வான்கோள வட்டப்பாதையை ஒரு 360 டிகிரியாக ஒரு கற்பனை கோடுகளாக பிரித்து காட்டியிருக்காங்க. இதில் நாம் பயன்படுத்துகிற அந்த 27 நட்சத்திரங்களும் நாம் தமிழ் பெயரில் பயன்படுத்துகிறோம். அதையே நம்ம ஆங்கிலத்தில் வேறு மாதிரி சொல்லுவோம். இப்போ திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரம் ஆர்த்ரா அப்படின்னு சொல்லுவோம். அதே உங்களுக்கு அஸ்ட்ரானாமிக்கல் நேம் ஆல்ஃபா ஓரியன் அப்படி தான் சொல்கிறாங்க. இதில் எல்லாமே அஸ்ட்ரானாமிக்கல் நேம் தான் வரும். நம்ம இங்கிலீஷ் பேரை போடக்கூடாது. இதுக்கு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இந்த அஸ்ட்ரானாமிக்கல் நேமை எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதில் எப்படி வருதுன்னா, இப்போ ஆல்ஃபா ஓரியன், ஆல்ஃபா ஹைட்ரோ, ஆல்ஃபா லிப்ரா, ஆல்ஃபா அக்லியோ, இப்படி ஆல்ஃபா அப்படின்னு ஒரு 4-5 நட்சத்திரம் வருது. அதேமாதிரி பீட்டா அப்படிங்கிற பேரில் 4-5 நட்சத்திரம் வருது. பீட்டா லியோ, பீட்டா ஜெமினி இப்படி வருது. அது மாதிரி ஒவ்வொன்றும் ஜீட்டான்னு ஒரு பேர், இந்த மாதிரி பேரில் எல்லாம் நிறையா வருது. அதாவது இது நம்ம ஒரு தாவரத்துக்கு ஒரு பொட்டானிக்கல் நேம் அப்படின்றது வச்சுருப்போம். அந்த மாதிரி அவங்க அஸ்ட்ரானாமிக்கல் நேம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம ஆங்கிலத்தில் தான் இது எனக்கு தெரியும் அப்படின்றது கூடாது. அந்த அஸ்ட்ரானாமிக்கல் நேமும் தெரிஞ்சு வச்சுருந்தா நம்ம அதை போட்டோம்னா நம்மளுடைய அந்த நட்சத்திரம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும், அதோட டீட்டெயில்ஸ் என்ன, அது எத்தனை ஒளி ஆண்டுகள் தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறதுலையும் அந்த அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட்டில் அவங்க சொல்கிறாங்க. எந்த இடத்தின் பக்கத்தில் இருக்குது, எந்த டிகிரி பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலெலாம் அதில் வருது. இன்றைக்கி 12 டிசம்பர் 2025 தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா சன், வீனஸ், மெர்க்குரி இதெல்லாம் அதாவது விருச்சிக ராசியில் இருக்கிற ஸ்கார்பியோவில் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இன்றைய நிலையில் அது அப்படி தான் இருக்குது, அதெல்லாம் காட்டுறாங்க. இதில் ஆர்க்டரக்ஸ் அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரம், அது தெரியுது.
இந்த இடத்துல சேட்டன் வந்து தலைக்கு மேலே தெரிகிற மாதிரி இருக்குது. அதாவது நான் ஃபோனை வந்து என் தலைக்கு மேலே தூக்கி பிடிச்சிருக்கேன். அப்போது வந்து சேட்டன் அப்படிங்கிற இந்த சனி கிரகம் வந்து நம்ம காலுக்கும் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. இதை தான் ஜோதிடத்தில் வந்து நிஷ்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சனி பலமிழந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இதில் சரியாக வருது. இப்போது இன்றைக்கி வந்து நிலவு எங்கே போயிட்டுருக்குன்னா சிம்ம ராசியிலேருந்து கன்னி ராசிக்குள்ளே நுழையுது. அதை தான் இந்த படம் காட்டுது. அதாவது ஸ்பிக்கா அப்படின்ற ஒரு விண்மீன் அருகில் போகுது. ஸ்பிக்காங்கிறது கன்னி ராசியில் உள்ள ஒரு நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்துலேருந்து இன்றைக்கி வந்து அது கன்னி ராசிக்குள்ளே உத்திர நட்சத்திரத்துக்கு போகுது. இதையும் அது சரியாக காட்டுது. இதில் அல்டபிரான் அப்படிங்கிறது வந்து ரோஹிணி நட்சத்திரம். அடுத்தது ஓரியன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து ரீகல் அப்படின்னு போட்டிருக்கிறதெல்லாம் வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம். அதெல்லாம் காட்டுறாங்க. ஜூபிட்டர் வந்து அதாவது குரு வந்து மிதுனத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் அந்த டிகிரி வாய்ஸாக காட்டுறாங்க. இப்போது நாம் ஒரு கிரகத்தையோ அல்லது ஒரு நட்சத்திரத்தையோ பார்க்கணும் அப்படின்னா அதே கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் நிலவை கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். இப்போ ரொம்ப நல்லா அழகாக தெளிவாக தெரியுது. நேரில் போய் பக்கத்தில் நின்று பார்க்குற மாதிரியே தெரியுது. இப்போது இந்த நிலவுக்கு பக்கத்தில் எந்த நட்சத்திரம் போயிட்டுருக்கு, நிலவு எந்த நட்சத்திரத்திற்கு அருகில் போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு போய் அந்த வானத்தில் நம்ம இந்த ஆப்பு மூலமாக பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் நம்ம நட்சத்திரம் தெரியும். அப்போது அந்த நட்சத்திரத்தை ஜூம் பண்ணி பார்த்தோன்னா அதுக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க. நாம் வந்து அந்த நம்மளுடைய நட்சத்திரத்தோட அந்த அஸ்ட்ரானமிக்கல் நேமையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு இது செல் வழியாக ஓரளவு பார்க்கலாம். இந்த நட்சத்திரத்துக்கிட்ட நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கிட்ட நிலவு போகுது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போய் பார்க்குறப்ப செல் வழியாக நல்லா தெரியுது. அப்போது அதே நேரத்தில் அந்த பக்கத்தில் நம்ம வானத்தில் பார்த்தோம்னா அந்த நிலவும் தெரியும், அது பக்கத்தில் சின்னதாக ஒரு நட்சத்திரம் தெரியும். அப்போ நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இதுதான் நம்ம பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது. அதை வச்சு நம்ம நட்சத்திரம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். எந்த பக்கத்தில் இருக்குது, அதாவது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து இதில் எந்த பக்கத்தில் நம்ம பிறந்த நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்போது அது எந்த அளவு பிரைட்டாக இருக்கா டிம்மாக இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு நாம் பிறந்த நட்சத்திரத்தை நாம் நேரில் பார்க்கலாம். சில நட்சத்திரங்களுக்கு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. H102 H108 அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம சர்ச் பண்ணி தான் எடுக்கணும். அந்த நட்சத்திரத்தோட பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அது ரொம்ப ஜூம் பண்ணி அதை போய் சர்ச் பண்ணி தான் நம்ம தேடி ஆகணும். இதில் பகல் நேரத்தில் ஒரு 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளார நம்ம வந்து கேமராவை தரையை நோக்கி காட்டினோன்னா சனி அப்படிங்கிற கிரகம் நம்ம காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி தெரியும். அதே வந்து கேமராவை வந்து வானத்தை நோக்கி நம்ம தலைக்கு மேலே தூக்கி காட்டினோன்னா அங்கே வந்து சூரியன் அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து நல்ல பிரைட்டாக தெரியும். இதை தான் ஜோதிடத்தில் வந்து அந்த 12 மணிக்கு பகல் 12 மணிலேருந்து பிறந்தவங்களுக்கு சூரியன் உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் பிறக்கிறவங்களுக்கு சனி வந்து நீசம் அப்படிங்கிற நிலையில் இருக்கும். இதெல்லாம் ஜோதிட ரீதியாக இந்த கருத்துக்கள்லாம் ஒத்து வருது. இதையெல்லாம் நம்ம இந்த ஆப் மூலமாக பார்க்கலாம். சில நட்சத்திரங்களுக்கு ஆல்ஃபா பீட்டா ஜீட்டா இப்படிலாம் பேர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏபி அப்படின்ற ஒரு எழுத்து மட்டும் காட்டியிருக்காங்க. அதை நம்ம கிட்ட போய் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட முழு டீட்டெயிலும் தெரியுது. இப்போது இன்றைய நட்சத்திரத்தில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த ஆப் மூலமாக போய் பார்த்தீங்கன்னா நிலவு தெரியும். அந்த நிலவு போகிற இடத்துல தான் நம்ம நட்சத்திரம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரியும். அந்த இடத்துல இருக்கிற உங்கள் நட்சத்திரத்தில் கேமராவிலையும் பார்க்கலாம். அப்போ வந்து வானத்தில் நிலவு பக்கத்தில் எங்கே நட்சத்திரம் இருக்குது, அப்போ அதுதான் நம்ம நட்சத்திரங்கிறத நம்மளால் உறுதிப்படுத்திக்க முடியும். அதனால் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வேறு எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த பின்னால் உங்களுக்கு ஜோதிடத்திற்கும் இந்த வானியலுக்கும் உள்ள தொடர்பு பற்றி ஏதாவது புரிகிறதா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மயிலாடுதுறையிலிருந்து திரிபுர சுந்தரி. ஜோதிடரின் பதில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? உங்களின் இது குறித்த பிற சந்தேகங்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். பதிலளிக்கிறோம். நன்றி, வணக்கம்.